ஈரோட்டில் அமைக்கப்படும் காய்கறி சந்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், விவரம். ஈரோட்டில் வாரந்தோறும் அமைக்கப்படும் காய்கறி சந்தைக்கு திமுக கவுன்சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது காய்கறிகளை சாலையில் கொட்டி வியாபாரிகள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு ஷேக் தாவூத் வீதி அருகே வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று தற்காலிக காய்கறி சந்தையானது அமைக்கப்படுவது வழக்கமான ஒன்று. இந்த காய்கறி சந்தையில் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக காய்கறி கடைகள் அமைத்து அந்த வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த சந்தையை பயன்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் காய்கறிகளை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் பாலாஜி என்பவர் அந்த தற்காலிக காய்கறி கடையை அமைக்கக்கூடாது என வியாபாரிகளிடம் கூறியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து இன்று தற்போது ஒரு 60க்கும் மேற்பட்ட காய்கறி வியாபாரிகள் திடீரென காய்கறிகளை சாலையில் கிடத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈரோடு மையப்பகுதியில் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய காந்திஜி சாலையில் காய்கறிகளை கொட்டி வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காய்கறி சந்தை விற்பனையாளர்களிடையே மாநகர காவல்துறையின் சார்பில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த போராட்டத்தை கைவிட்டு இந்த காய்கறி வியாபாரிகள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.